10/2024 ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னாக்க ஷங்கர் கமல் கூட்டணி தான். என்னையா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளார படம் பார்க்கும்போது ஒரு வேதனையா இருந்தது. ஏன்னா ஷங்கர் படங்கள் அப்படின்னாலே இதுவரை எந்த சொதப்பலும் இல்லாமல் அவ்வளவு தெளிவான ஸ்கிரிப்ட், அவ்வளவு மெனக்கடல்கள் அப்படின்னுலாம் இருக்கும். டீட்டெயில்டு நிறையா இருக்கும். ஆனால் இந்த இந்தியன் 2 படம் அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்ததா? ஷங்கருக்கு ஏன் இந்த சறுக்கல் அப்படிங்கிறது தான் கேள்வியாகவே இருக்கு. இந்த இந்தியன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அந்த அளவுல ஒரு பாதி 50% கூட இந்தியன் 2 தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சறுக்கல், மிகப்பெரிய குறை. இன்னும் சொல்ல போனா மேக்கப் அப்படின்னாலே இந்திய திரையுலகிலேயே கமலஹாசன் அளவுக்கு மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவரோ, மேக்கப்ல கவனம் செலுத்துகிறவரோ யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த படத்துல ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மேக்கப்புக்கு போட்டுக்கிட்டு பாரதியார் மாதிரியும், வஉசி மாதிரியும், அம்பேத்கர் மாதிரியும், ஏன் அம்பேத்கர் மாதிரியும்னு நான் சொல்றேனாக்க, அம்பேத்கர் மாதிரி வேஷம் விட்டு கொண்டு ஸ்கூல்ல பசங்க வர்றதில்லைங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் ஜெய்பீம் படத்துல கூட இந்த வசனம் வரும். ஆக மகாத்மா காந்தி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சாதாரணமா வர மாதிரி தான் இதுல ஒவ்வொரு கெட்டப்லையும் கமல் அவர்கள் வந்திருந்தாரு. அது நமக்கு ரசிக்க வைக்கல அப்படிங்கிறத நாம இங்க ஒத்துக்கிட்டே தீரணும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் நமக்கு புரிபடலை. அதே போல ஸ்கிரிப்ட் வைஸ்லையும் எப்போதுமே ஷங்கர் சார்கிட்ட ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு சாத்தியமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை அழகா விதைக்கக்கூடியவர். இப்ப அந்நியன் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நாம நினைக்க முடியுமா? ஜென்டில்மேன் மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிற அப்படி ஒரு கதாபாத்திரத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியுமா? இல்ல முதல்வன் படம் மாதிரி ஒரு நாள் முதல்வராக இருந்து அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் சாத்தியம் இல்லாத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அவருடைய கற்பனை வளத்தால, அவருடைய யதார்த்தத்தால நம்பகத்துக்கு உள்ளாக்கிடுவாரு ஷங்கர் சார். ஆனால் இந்தியன் 2 திரைப்படத்துல நம்பகத்தன்மையும் இல்லை, அந்த பிரம்மாண்டத்தை சரிவர காட்டவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஷங்கர் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் ஒரு பக்கபலம் அப்படின்னா, அதே போல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு பக்கபலம் அப்படிதான் இருந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பாலகுமாரன் சாரும் இல்லாமல், சுஜாதாவும் இல்லாமல் இந்த இந்தியன் 2 பரிதாப இந்தியனாகத்தான் வெளிவந்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். அதே போல ஷங்கர் சாருடைய படங்கள்ல மிகப்பெரிய ஒரு சறுக்கலை சந்தித்த படங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாய்ஸ் திரைப்படம். ஷங்கர் போய் இப்படி படம் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த படம் எப்படி சொல்ல வச்சுதோ அதே போலதான் இந்த படமும் அப்படி சொல்ல வச்சிருக்கு. இந்த லட்சணத்துல இந்தியன் 3 வேற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷங்கர் சாருக்கு கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படமும் தெலுங்கு படம் வர இருக்குது. இந்த கேம் சேஞ்சர் படம் ரிலீஸுக்கு பிறகுதான், அந்த வெற்றிக்கு பிறகுதான் ஷங்கர் அடுத்த கட்டத்துக்கு தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவே இருக்க முடியும். அப்படி இல்லாட்டினா ஜென்டில்மேன்ல தொடங்கிய ஷங்கர் சாருடைய பயணத்துல இந்த வருடம்ங்கிறது ஒரு சின்ன சர்க்கிள் தான் அப்படின்றத நாம ஷங்கருடைய ரசிகர்கள்ங்கிற வகையில வருத்தத்தோட இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா உண்மை வலிக்கத்தான் செய்யும். ஆக ஷங்கருடைய இந்தியனும் தோத்துட்டான், ஷங்கரும் தோத்துட்டாரு, கமல்ஹாசனும் இந்த இடத்துல சறுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹாரிஸ் ஜெயராஜை வைத்துக்கொண்டு கூட ஹிட்டு பாடல்களை கொடுத்தவர் ஷங்கர் அவர்கள். ஏஆர் ரகுமானை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தவர் ஷங்கர் அவர்கள். இந்த படத்துல அனிருத்தனுடைய கூட்டணியோட சேர்ந்தது எந்த அளவுக்கு அனிருத் இதுல கை கொடுத்தாரு அப்படிங்கிறது அனிருத்துக்கே தெரியாது. வணக்கம்.